ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தின் முதல் நாள் முதலே கர்த்தர் நம் நடுவிலே அழகாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு ஜெயமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் பேசும்படி ஆவியானவர் தியானிக்க வைத்த காரியம் என்னவென்றால், நாம் சந்திக்கிற சவால்களை நாம் ஜெயிக்க வேண்டும். சவால்களை ஜெயிக்க வேண்டும் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன். தேவனால் ரட்சிக்கப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சவால்கள் இருக்கும். விசேஷமா இந்த பூமியில யாருக்கு தான் ரொம்ப சவால் இருக்கும்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான். அவன் அதிகமான சவால்கள். ஏன்னா மொத்த போராட்டமும் அவர்களை நோக்கி தான் வரும். சத்துரு அவர்களை தான் டார்கெட் பண்ணி கொண்டே இருப்பான். விசேஷமா தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற, தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் எழும்புகிற சவால்கள். ஆமா, இந்த சவால்கள் எழும்பும், அது உண்மை. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயம் என்ன தெரியுமா? நான் தோற்க மாட்டேன். எனக்கு முன்பாய் எழும்பி இருக்கிற சவால்கள் எனக்கு முன்பாய் தோற்று போகும். ஹல்லேலூயா. காரணம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று 1 யோவான் 5:4 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனால் பிறந்தவன், தேவனால் மீட்டெடுக்கப்பட்டவன், தேவனால் ரட்சிக்கப்பட்டவன் உலகத்தை ஜெயிப்பான். தேவ பிள்ளைகளுக்கு சவால்கள் உண்டு. இந்த நாளிலே நேரம் போகிறபடினால் நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்களை வெளியில கொண்டு வந்தார். வெளியில கொண்டு வந்த அவர்களை கர்த்தர் கானானை சுதந்தரிக்கும்படியே வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அழைக்கப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் சுதந்தரிக்கும்படியாய் சிலவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது இம்மையிலும் உண்டு, மறுமையிலும் நமக்காய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மையிலும் சுதந்தரிக்கும்படி வைத்திருக்கிறார், மறுமையிலும் சுதந்தரிக்கும்படி வைத்திருக்கிறார். ஆனால் சுதந்தரிப்பதற்கு முன்பாக இவர்களை கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்று நமக்கு தெரியும். யாத்திராகமம் 13வது அதிகாரத்தின் 17-18 வசனங்களை வாசியுங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். நமக்கு தெரியும், இது மோசே நியமித்த பாதை கிடையாது, இது கர்த்தர் நியமித்த பாதை. கர்த்தர் நியமித்த பாதை சில சவால்களை கர்த்தர் சந்திக்க வைக்கிறார். இதை படிக்கும் போதே தெரியுது, இந்த சவாலை அனுமதிக்கிறது யாருன்னா கர்த்தர் தான். ஆமென். இன்றைக்கு சில சவால்களை என் வாழ்க்கையை சந்திக்க வைக்கிறார் என்றால் அதை அனுமதிப்பது யாரு? ஆமென், கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் இந்த சவால்களை சந்திக்க வேண்டிய செய்தியை நல்லா கவனிங்கள். கடந்த நாட்களில் ஆவியானவர் அதிகமாக என்னோடு இடைப்பட்டது. அவன் இந்த காலை நேரத்தில் இதை தியானிக்கும் போதும் ஆண்டவர் அதிகமாய் அதில் சபைக்காய் பேசும்படி சில காரியங்களை உணர்த்தினபடினால் இந்த செய்தியை ஒவ்வொருவரும் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் அனுமதித்த பாதை. இப்பொழுது இவர்கள் இந்த வனாந்தர வழியாய் சுற்றி நடப்பது மோசே தீர்மானித்ததும் கிடையாது, ஆரோன் தீர்மானித்ததும் கிடையாது, எந்த ஜனத்தும் தீர்மானித்தது கிடையாது. கர்த்தர் தீர்மானித்து நடத்துகிறார். இவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய், வனாந்தர வழியாய் போக வேண்டும் என்பதை தீர்மானித்தது கர்த்தர். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த சவால்களை சந்திக்கணும்? இந்த சவால்களை யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் சுதந்தரிக்கும்படியாக அழைத்து செல்லுகிறார். இவர்கள் சந்தித்த சவால்கள் அநேகம் இருந்தாலும் பிரதானமாய் 3 சவால்களை இந்த காலை நேரத்தில் பேசும்படி ஆவியானவர் தியானிக்க வைத்தார். அதில் முதல் சவால் சமுத்திரம், சிவந்த சமுத்திரம். 2வது சவால் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். 3வது சவால் அடைபட்டிருந்த எரிகோ. மறுபடியும் சொல்லுகிறேன், முதல்ல அவர்கள் சந்திக்க சவால், ஆமென், தடையாய் நின்ற செங்கடல் அல்லது சிவந்த சமுத்திரம். 2வது அவர்கள் சந்தித்த சவால் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். 3வது அவர்கள் சந்தித்த சவால் அடைபட்டிருந்த எரிகோ. இந்த 3 சவால்களும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் காணப்படும். அதை காண பண்ணுகிறது கர்த்தர். ஏன் காண பண்ணுகிறார் என்றால் தோற்பதற்கல்ல, ஜெயித்து முன்னேறுவதற்காக. ஏன் ஜெயிக்க வேண்டும்? அதை ஜெயிக்கிறதுனால் உண்டாகிற பலன் என்ன?
அதுதான் ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம் நடுவிலே பேசுவாராக. முதலாவது தேவன் சந்திக்க வைத்த சவால் என்ன தெரியுமா? அவர்களை செங்கடலுக்கு முன்பாய் அவர்களை இறங்க பண்ணுகிறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசியுங்கள். 14 யாத்திராகமம் 14:2. நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செமோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே இப்பொழுது சமுத்திரத்துக்கு முன்பாக அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். எல்லாம் தெரிந்த சம்பவனால நான் வாசிக்க விரும்பவில்லை, சொல்லிவிடுகிறேன். இப்பொழுது இவர்கள் சமுத்திரத்துக்கு முன்பாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டதும் ஏற்கனவே செய்தியில கேட்டோம். வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லி பார்வோன் இப்பொழுது தன் சேனையோ புறப்பட்டு கிளம்பி அவர்களை பிடிக்கும்படி போகிறான். அவர்களை பின்தொடர்ந்து போகிறார். இதை யார் பார்க்கிறார்கள் என்ற ஜனங்கள் பார்க்கிறார்கள். பார்த்ததும் அவர்களுக்குள்ளே பயம் உண்டாகிறது. பயந்து இப்பொழுது மோசேயினிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள். எங்களை இங்க சாக கொடுக்கிறதுக்கு கொண்டு வந்து ஆமென், இங்கே எகிப்தில் கல்லறை இல்லை என்றா எங்களை இந்த வனாந்தரத்தில் கொண்டு அழிக்க கொண்டு வந்தீர் என்று சொல்லி முறையிட்டு இருக்கும் போது ஆமென், இதனுடைய ரிசல்ட்டை குறித்து மோசே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த சிவந்த சமுத்திரத்தின் சவாலை நான் சந்திக்க வேண்டும் என்றால், என் வாழ்க்கையிலே இதுவரை கண்ட எகிப்தியனை இனி நான் பார்க்க கூடாது என்பதற்காக. நம்புறவங்க மாத்திர கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க. ஏன் நான் பார்க்க கூடாது? இந்த எகிப்தியனை ஏன் இந்த சிவந்த சமுத்திரத்திலே ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? இந்த எகிப்தியனை ஜெயிக்க வைக்க ஏன் இந்த சிவந்த சமுத்திரத்தின் சவாலை கர்த்தர் சந்திக்க வைக்கிறார் என்றால், இந்த எகிப்தியனுடைய பிரதானமான தந்திரத்தில் ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? அவன் பின்தொடர்கிறவன். நான் இருக்கிறேன் என்று தெரிஞ்சிச்சுன்னா, அவன் எல்லைக்குள்ள நான் இருக்கிறேன் தெரிஞ்சிச்சுன்னா, அவனுக்கு கையேற்றது போல அல்லது அவன் பார்வையில படுறது போல அல்லது அவன் வலைக்குள்ள நான் சிக்கிறது போல இருக்கிறேன் என்று தெரிந்து விட்டால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? என்னை பின்தொடர வருவான். இவ்வளவு அடி வாங்கி தன் குடும்பத்தில் தலைச்சன்களை இழந்த எகிப்தியன் இப்பொழுது வனாந்தரம் அவர்களை அடைத்து விட்டது. அதாவது நம்ம போய் பிடிக்கிற தூரத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் அவனுடைய இருதயம் எதை துடிக்குது தெரியுமா? அவனை பின்தொடரணும். எகிப்தினுடைய தந்திரத்தில் ஒரு தந்திரம் என்னை பின்தொடர்வது. ஆமென், என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை விழ வைப்பது. தேவன் இப்பொழுது சந்திக்க வைக்கிற சவால் எதற்காக தெரியுமா? உன்னை பின்தொடர்கிற எகிப்தியன் இனி உன் வாழ்க்கையில தொடரக்கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா. இனி உன் வாழ்க்கையில இந்த காரியம் பின்தொடரக்கூடாது. எகிப்திலிருந்து உன்னை மீட்டது ஏதோ கொஞ்சத்தை விட்டுட்டு கொஞ்சத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வரவில்லை. இன்று கண்ட எகிப்தியன் இனி உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் அடித்தது தலைச்சன்களை தான். இன்னும் எகிப்தை முழுவதும் அடிக்கவில்லை. அந்த எகிப்தை முழுவதும் அடிப்பதற்காக தான் கர்த்தர் இப்பொழுது சிவந்த சமுத்திரத்தின் சவாலை. இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த சவாலை நாம் ஜெயிக்கணும். இதை ஜெயிக்கும் போது என்ன உண்டாகும் தெரியுமா? என்னுடைய பழைய வாழ்க்கை என் வாழ்க்கையில திரும்ப தொடராது. பழைய பாவம் என் வாழ்க்கையில திரும்ப தொடராது. பழைய அக்கிரம சிந்தைகள் என் வாழ்க்கையில திரும்ப தொடராது. இதை ஜெயிக்கணும்னா இந்த சிவந்த சமுத்திரத்தை நான் கடந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஏன் வேற எத்தனையோ ப்ராசஸ் ஆண்டவர் செய்திருக்கலாமே. ஏன் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்திதான் இந்த எகிப்தியை அழிக்கணும்னு ஏன் ஆண்டவர் இந்த சவாலை சந்திக்க வைக்கிறார்? இந்த காலையில் ஆண்டவர் தியானிக்க வைத்த வார்த்தைகள் அவர்களை நடத்தும் போது எப்படி நடத்தினார் என்று சங்கீதக்காரன் 106வது சங்கீதத்தின் அதனுடைய 9வது வசனத்திலே வாசிக்க கேட்கலாம். 106வது சங்கீதத்தின் 9வது வசனம். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிட்டு வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினாராம். பார்த்து நல்ல கவனிங்க. ஆழங்கள்ல இறங்கி ஏற பண்றார். ஏன் இந்த சிவந்த சமுத்திரத்தின் ஆழத்தின் வழியாக நடக்க காரணம்? மீகாவிலே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7வது அதிகாரத்தின் 19வது வசனத்திலே, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி
நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியா என்னை நடத்த இந்த சவாலை சந்திக்க வைக்கிறார் என்றால், உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிற பார்வோன் இதோட சாகணும். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பின்தொடர்கிற எகிப்தியன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் என்னால் எதையுமே சுதந்திரிக்க முடியாது. சுதந்திரமாகவும் நடக்க முடியாது, சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரிக்கவும் முடியாது. திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன். பின்தொடர்கிற எகிப்தியன் இன்னும் என் வாழ்க்கையில் தலை தூக்கி கொண்டிருப்பானால் என்னால் சுதந்திரமாகவும் நடக்க முடியாது. நான் விடுவிக்கப்பட்டவன் சொல்லிக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லிக்கலாம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன் என்று சொல்லிக்கலாம். ஆனால் நான் சுதந்திரமாய் தேவன் எனக்காய் ஆயத்தம் பண்ணின பாதையை, தேவன் எனக்காய் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை சுதந்திரிக்கும்படி நான் சுதந்திரமாய் நடக்க வேண்டுமானால் பின்தொடர்கிற எகிப்தியன் அவன் வேரோட சாகணும். ஆமென். அதற்கு ஆண்டவர் சந்திக்க வைத்த சவால் தான் இந்த சமுத்திரம். சமுத்திரம் உங்களை அடைப்பதற்கல்ல, சமுத்திரம் உங்களை அழிப்பதற்கல்ல, உன்னை பின்தொடர்கிற எகிப்தியனை அழிப்பதற்காக. ஹல்லேலூயா, ஆமென். எனவேதான் எகிப்தியனை குறித்து வேதம் சொல்ல, அவன் எதுவரைக்கும் தான் பின்தொடர்வான் தெரியுமா? யோசுவா 24:6 இப்படி சொல்லுகிறார், உங்கள் பிதாக்கள் சிவந்த சமுத்திரம் மட்டும் அவன் பின்தொடர்ந்தான். உங்கள் பிதாக்கள் எதுவரை பின்தொடர்ந்தான்? சிவந்த இதுவரை தான் அவனுக்கு பின்தொடர முடியும். சிவந்த சமுத்திர பாதை என்னைக்கு நான் ஜெயிக்கிறேனோ அன்றையோட எகிப்தினுடைய மொத்தமும் அங்க சாகும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லும்போது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் கர்த்தர் தியானிக்க வைத்ததை சொல்லுகிறேன். இன்னும் என் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லியும், நான் தேவனால் மீட்கப்பட்டவன் என்று சொல்லியும், பழைய எகிப்தின் கிரியைகள், பழைய எகிப்தின் பாவங்கள், பழைய எகிப்தின் அக்கிரமங்கள், பழைய எகிப்தின் சிந்தைகள், பழைய எகிப்தின் எண்ணங்கள் இன்னும் என்னை பின்தொடருமானால் நான் இந்த சவாலை ஜெயிக்கலன்னு அர்த்தம். இதை ஜெயிக்காமல் அடுத்த ஸ்டெப் என்னால் வைக்க முடியாது. இதை ஜெயிக்காமல் கானானை சுதந்திரிக்க முடியாது. இதை ஜெயிக்காமல் எனக்கான நன்மையை நான் பார்க்க முடியாது. ஆமா, இந்த வார்த்தை பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது உங்க முன்னாடி நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். எத்தனை பேர் ஜெயிச்சிட்டீங்க? கை தூக்க வேணாம். எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறோம்? இதை ஜெயிக்காம எங்கெங்க யோர்தானை ஜெயிக்கிறது? இதை ஜெயிக்காம எங்கெங்க எரிகோவை ஜெயிக்கிறது? இதை ஜெயிக்காம எப்படிங்க கானானுக்குள்ள போறது? ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை எதுக்காக ஆண்டவர் இந்த சிவந்த சமுத்திர சவால்? இனி உன் வாழ்க்கையில் இந்த எகிப்து தொடரக்கூடாது. நாம எகிப்தின் அடிமைத்தனத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். எகிப்தின் பாவ வாழ்க்கை தொடரக்கூடாது. எகிப்தின் பழைய எண்ணங்கள் தொடரக்கூடாது. ஹல்லேலூயா. மோசே நின்று சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. ஆமென். நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஆழத்தில் தூக்கி போடுகிறார். திரும்ப என் வாழ்க்கையில இன்னும் பழைய வாழ்க்கை எழும்புகிறது என்றால் நான் இன்னும் சரியாய் ஜெயிக்கவில்லை. ஆமென். எவன் ஒருவன் இந்த சமுத்திரத்தை கடக்கிறானோ, ஆமென், இந்த சமுத்திரத்தை கடந்தால் மாத்திரமே அவனுக்கு அடுத்த ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சமுத்திரத்தை கடக்காமல் என்னால் எதையுமே சுதந்திரிக்க முடியாது. சமுத்திரத்தை கடக்காமல் என்னால் எதையுமே ஜெயிக்க முடியாது. சமுத்திரத்தை கடக்கிறது நிமித்தம் உண்டாகிற மேன்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏன் இந்த சவாலை சந்திக்க வைக்கிறார்? மோசேட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்ற அந்த வார்த்தையை நான் புரியும்படி சொல்றேன். ஆண்டவர் தியானிக்க வச்சது அப்படியே சொல்றேன். இதை நான் ஜெயிக்கிறதுனால என்ன நடக்கும்னா கர்த்தர் மகிமைப்படுவார். எகிப்து என் வாழ்க்கையில சாகுதுன்னா ஒண்ணு நடக்குது, கர்த்தர் என் வாழ்க்கையில மகிமைப்படுவார். இன்னும் எகிப்து சாகவில்லை என்றால் இன்னும் என் வாழ்க்கையில பார்வோன் தான். கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறவன் எகிப்தை சாகடிப்பான். பார்வோனை மகிமைப்பட விரும்புகிறவன் எகிப்தியை தொடர பண்ணுவான்.
இன்னைக்கு என் வாழ்க்கையில எகிப்தின் அனுபவம் திரும்ப தொடருதுன்னா நான் கர்த்தருடைய மகிமை விரும்பவில்லை, பார்வோனுடைய மகிமை விரும்பிக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில எகிப்தை சாகணும் நான் துடிக்கிறேன் என்றால் நான் பார்வோனுடைய மகிமை விரும்பவில்லை, கர்த்தர் மகிமைப்படி விரும்பிக் கொண்டிருக்கிறேன். எவன் கர்த்தருடைய மகிமை விரும்புகிறானோ அவனால் மாத்திரமே சமுத்திரத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த சமுத்திரத்துல ஏன் ஆண்டவரே இந்த சமுத்திரத்தின் சவாலை ஜெயிக்க சொல்றீங்க? இதுல நான் மகிமைப்படுவேன். ஆமா, எப்படி மகிமைப்படுவீர்? என் வாழ்க்கையில எகிப்து ஒன்றுமில்லாதபடி. ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் நிறைய விஷயத்தை விட்டுட்டோம், ஆனா இன்னும் சில விஷயங்கள் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இது தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் உன் அனுபவம் இன்னும் செங்கடல் பாதை, செங்கடலில் நிற்கும்படி அல்ல கர்த்தர் நம்மை அழைத்தது. இந்த பாதை முடிந்ததும், இந்த சவாலை ஜெயித்ததும், யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். நல்லா கவனிங்க, சிவந்த சமுத்திரம் அல்ல என் முடிவு, சிவந்த சமுத்திரத்திலிருந்து என் பிரயாணம் துவங்கணும். இன்னைக்கும் நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம் சொல்றோம், ஆனா இன்னைக்கும் இதே அனுபவத்துல தான் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த அனுபவத்தில் நிற்கிறவன் ஜெயிக்க முடியாது. இந்த அனுபவத்திலிருந்து எவன் பிரயாணம் பண்ண துவங்குகிறானோ அவன் தான் சுதந்திரிக்கும்படியா ஜெயிக்கிறவன். ஹல்லேலூயா. ஏன் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசுகிறார் என்றால், நீ சிவந்த சமுத்திரத்தில் நின்றது போதும், இன்னைக்கு கர்த்தர் பிரயாணம் பண்ண வைக்க விரும்புகிறார். ஜீசஸ். போக வேண்டிய தூரம் இருக்குதுங்க, காண வேண்டிய நன்மைகள் இருக்குதுங்க. நீ எகிப்தில பட்ட கஷ்டத்திற்கு மாறாய் அல்ல, அதை விட மகிமையானது ஒன்றை கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னும் எகிப்தின் கிரியைகள், இன்னும் எகிப்தின் எண்ணங்கள் எனக்குள் இருக்குமானால் என்னால் பிரயாணம் பண்ண முடியாது. இதை ஜெயிக்காம என்னால் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது. ஜெயிக்கணும். கர்த்தர் இன்னைக்கு ஜெயிக்க பலன் தருவாராக, எல்லாரையும் ஜெயிக்க பலன் தருவாராக. இன்று கண்ட எகிப்தியனை இனி என் வாழ்க்கையில நான் காண்பதில்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்ப பாடுங்க. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே. இஸ்ரவேலை காக்கும் தேவர், இஸ்ரவேலை ஆமென். உறங்கவில்லை, தூங்கவில்லை இஸ்ரவேல். ஹல்லேலூயா, ஆமென். எகிப்தியன் அழிந்தால் கர்த்தர் மகிமைப்படுவார். என் வாழ்க்கையில் எகிப்தியன் அழிந்தால் கர்த்தர் மகிமைப்படுவார். இன்னைக்கு சபைக்கு அதுதான் கர்த்தர் பேசுறார். எகிப்தியன் அழிந்தால் கர்த்தர் மகிமைப்படுவார். அப்படியானால் இந்த சவாலை எப்படி ஜெயிப்பது? ஜெயிக்கணும் சொல்றீங்களே, எப்படி ஜெயிக்கிறது? இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டுவது? இந்த சமுத்திரத்தை ஜெயிக்க நான் என்ன செய்யணும்? 3 காரியங்கள். ஒன்று, நான் விரும்பணும். இதை ஜெயிக்கணும்னு எனக்குள்ள ஒரு விருப்பம் உண்டாகணும். ஆமென். மோசே சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணாதிருப்பீர்கள் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றார் தெரியுமா? பயப்படாதிருங்கள்ன்றார். பயப்படாத. உனக்குள்ள ஒரு விருப்பம் உண்டாகணும். என்ன விருப்பம் உண்டாகணும்? ஆண்டவரே, இனி இந்த எகிப்தியனை என் வாழ்க்கையில் நான் பார்க்கக்கூடாது. நம்ம எதில் ரொம்ப விரும்புவோம் தெரியுமா? நமக்கு எதிராக இருக்கிற மனுஷங்களை நான் இனி பார்க்கக்கூடாதுன்னு விரும்புகிறோம். ஆமாம், நம்ம எது துக்கப்படுத்துதோ அது நம்மளை இனி பார்க்கக்கூடாதுன்னு விரும்புகிறோம். எத்தனை பேருங்க இனி என் வாழ்க்கையில் இந்த பாவம் தொடரக்கூடாது ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் இந்த அக்கிரமம் தொடரக்கூடாது ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் இந்த பழைய மனுஷன் நான் தொடரக்கூடாது ஆண்டவரே. இந்த எகிப்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னா முதல்ல நான் விரும்பணும். விருப்பம் இல்லாம என்னால ஜெயிக்க முடியாது. யாக்கோபு 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது, உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறானா. எகிப்தை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். அந்த வார்த்தையை நான் அப்படியே மாத்தி சொல்றேன். தேவனை சிநேகிக்க விரும்புகிறவன் எகிப்துக்கு பகைஞனா இருக்கிறான். எனக்கு விருப்பம் உண்டாகணும். யார் மேல விருப்பம் உண்டாகணும்னா தேவன் மேல. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், இப்பொழுது பார்வோன் வருகிறான் என்று தெரிந்ததும்
ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லி முறுமுறுக்கிறாங்க தெரியுமா? 11வது வசனத்தை 12வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 14, 11, 12. அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது. 12வது வசனம், நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்கும். இந்த 2 வசனத்துல ஒரு வார்த்தை கூட கர்த்தர்னு வரவே இல்லை. இந்த 2 வசனத்துல அவங்க மோசேட்டு வந்து சொன்ன மேக்சிமம் வார்த்தை என்ன தெரியுமா? எகிப்து, எகிப்து, எகிப்து. கர்த்தர் மேல ஆசை இருக்கும்னா எகிப்தை குறித்து நான் பேச மாட்டேன், கானானை குறித்து பேசிட்டு. ஆமென். மோசேட்டு வந்து என்ன கேட்டிருக்கணும் தெரியுமா? கானானுக்கு போக தானே கூட்டிட்டு வந்தீங்க, கானானை பார்க்க வைப்பேன் தானே கூட்டிட்டு வந்தீங்க, கானானுக்கு போக என்ன செய்யணும்? இப்படி கேட்கறதுக்கு பதிலா அவர்கள் வாயில எதுதான் அதிகம் வந்துட்டு இருக்குதுன்னா எகிப்து, எகிப்து, எகிப்து. ஏங்க, எகிப்தின் ஆசையை என் உள்ளத்துல வச்சுட்டு இன்ப இயேசு ராஜாவை நான், இதெல்லாம் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணவே மாட்டார். அவருக்கு தெரியும் இந்த ஆசை ஒளியணும்னா நீ சிவந்த சமுத்திரத்தை கடக்கணும். எகிப்தின் ஆசை எனக்குள்ள வச்சிட்டு நான் எகிப்தை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு இருந்தா நடக்காது. எகிப்தை மேற்கொள்ளணும்னா இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து கானானை போகணுங்கிற ஏக்கம் எனக்குள் உண்டாகணும்னா முதல்ல எனக்குள்ள விருப்பம் உண்டாகணும். எனவேதான் கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லப்படுகிறது. தெரிந்த வசனங்கள் தான், வாசியுங்கள். கொலோசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். 2வது வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதுங்க மேல விருப்பம் இருக்குது? ஏங்க, எனக்கு பரலோகம் தான் விருப்பமா இருக்குமானால், எனக்கு பரிசுத்தமானவர் தான் விருப்பமா இருக்குமானால், எனக்கு என் நேர்சை தான் விருப்பமா இருக்குமானால், இந்த எகிப்தை என்னால ஈஸியா ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன் சில பாவக்கரை என்னால விட முடியலனா, ஏன் பாவத்தை என்னால மேற்கொள்ள முடியல? என் விருப்பம் அதுல தங்கி இருக்கிறது. என் இருதயம் எதன் மேல் வாஞ்சிக்குதோ அதுல தான் என் வாழ்க்கை தங்கியிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். விரும்புகிறவன் ஜெயிப்பான். விரும்புகிறவனால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எதை விரும்புகிறவன்? கானானை விரும்புகிறவன். எனக்கு கானானுக்கு போனோம். இந்த ஜனங்கள் 2 வசனத்துல அதிகமான வார்த்தைகள். ஆண்டவர் அதனால தான் ஃபர்ஸ்ட் சைலண்டாவே இருந்துட்டார். மோசே சொல்றார், ஹே பயப்படாதீங்க சொல்லிட்டு மோசே திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர், நீ ஏன் முறைமுறுக்கிற, முறையிடுறேன்றார். உனக்கு மைண்ட்ல எகிப்தை விட்டு கானானுக்கு போகணுங்கிற வாஞ்சையே வராம எப்படி இந்த சமுத்திரத்தை ஜெயிக்க முடியும்? இந்த சமுத்திரத்தை ஜெயித்து இந்த எகிப்தியனை அழிக்கணும், முதல்ல எனக்குள்ள விருப்பம் உண்டாகணும். விருப்பம் உண்டானால் மாத்திரம் தான் என்னால ஜெயிக்க முடியும். என்ன விருப்பம் உண்டாகணும் தெரியுமா? தாவீது சொல்றாரு 63வது சங்கீதத்தின் 2வது வசனத்துல, வாசிங்கள். 63:2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும். இந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்னுட்டு எங்களுக்கு அவரை பார்க்கணும்னு மட்டும் கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கண்ணுக்கு முன்னாடி மோசே கை தூக்குறதுக்கு முன்பாகவே செங்கடலை கர்த்தர் பிளக்க பண்ணி இருப்பார். பார்வோனை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி இருப்பார். ஹல்லேலூயா. என் விருப்பம் இதுல இருந்து தாண்டணும். இன்னைக்கு என் இருதயம் எதை விரும்புதே? இதுல இருந்து தாண்டணும்னு விரும்புறோமா? இந்த பாவத்தை என்னை விட்டு களைந்து போடணும்னு விரும்புறோமா? இந்த அக்கிரமத்தை என்னை விட்டு அழிக்க விருப்பம் இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. மோசே சொல்றார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சையை கலட்டி போடு. இப்ப 2 ஆப்ஷன். மோசே கலட்டி போட்டா நெருங்கலாம், மோசே கலட்டி போடலன்னா திரும்ப போயிடலாம். மோசேக்கு இப்ப விருப்பம் என்ன தெரியுமா? நெருங்குறதா விருப்பம். நெருங்கிறது விருப்பமா இருந்தபடினால என்ன இடம் பார்க்கல, முள்ளுன்னு பார்க்கல, எந்த வனாந்திரன் பார்க்கல, செருப்பை ஈஸியா கலத்திட்டாங்க. எனக்கு விருப்பம் இல்லாம என்னால எதையுமே கலத்தி போட முடியாது. எனக்கு விருப்பம் இல்லாம எதையும் ஜெயிக்க முடியாது. 1 நான் விரும்பணும், 2 நான் விசுவாசிக்கணும். என்ன விசுவாசம் தெரியுமா? என்னால இதை ஜெயிக்க முடியும்.
ஆமே. இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போக ரீசன் என்ன தெரியுமா? என்னாலே நீ எழும்ப முடியாது பிரதர். ஆமே. சில அடிமைத்தனத்தில் ரொம்ப பழகி இருப்பாங்க, குடிப்பழக்கத்தில், புகைப்பிடிக்கிற பழக்கத்தில். ரீசெண்டாக ஒரு சகோதரர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் விடணும்னு ட்ரை பண்ணுறேன், விரும்புகிறேன், அதனால் என்னால் விட முடியலை. இப்போ நான் என்ன எண்ணத்தில் வந்துட்டேன்னா, இது என்னால் விடவே முடியாது. அப்படி கிடையாது. ஆமாம். 1 யோவான் 5:4 என்ன வாசிச்சோம்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அடுத்த வார்த்தை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்னால இதிலிருந்து எழும்ப முடியும், காரணம் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்கிற விசுவாசம் எனக்குள் இருக்குமானால் எந்த சமுத்திரத்தையும் தாண்டி எகிப்தியனை முறியடிக்க என்னால முடியும். ஆமே. முதல்ல நான் விசுவாசிக்கணும். மோசே அதுதான் ஜனங்களுக்கு ஊட்டுகிறார், விசுவாசிங்க. என்ன விசுவாசிங்க? இந்த சமுத்திரத்தின் நடுவில் இன்று கண்ட எகிப்தியனை இனி நான் பார்க்க போறது கிடையாது. 3வது என்ன செய்யணும்? முதல்ல விரும்பணும், 2வது விசுவாசிக்கணும், 3வது விலகணும் அல்லது விடுதலை ஆகணும். 3வது நான் விலகிறதுக்கு ட்ரை பண்ணணும். யாத்திராகமம் 14வது அதிகாரம். இப்போ மோசே சொல்லிட்டார், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு 14-15வது வசனத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து என்ன சொல்றார்? வாசியுங்கள். நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்றார். எங்க ஆண்டவரே போறது? பிளந்த பிறகு இந்த வார்த்தையை சொல்றது ஓகே, ஆனா பிளக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்றாரு? புறப்பட்டு போங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? நீ உட்கார்ந்துட்டு நான் விரும்புறேன், விசுவாசிக்கிறேன்னு சொன்னா விலகாது. நீ எழும்பி இதை நான் மேற்கொள்றேன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாரு. அங்கே கர்த்தர் உனக்காய் கிரியை செய்ய துவங்குவார். நான் விலகிறதுக்கு ட்ரை பண்ணாம, நான் விடுதலை ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாம, எனக்கு முன்பா இருக்கிற இந்த எகிப்தை என்னால ஜெயிக்க முடியாது. ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பாவத்திற்கு நம்ம அப்படியே மாறி பிசாசுக்கு விலகி ஓடியும். அவன் என்ன கண்டி ஆண்டு பயப்படுற, ஆனா பாவத்துக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் சினிமா பார்க்குறேன் இல்லையா, டிவி ஆன் பண்ண, இந்த சேனலை போடு, நான் கண்ணை மூடிட்டு அல்லையான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. என் கையில் சிகரெட்டை வச்சு கொளுத்தி விட்டாலும் நான் வாயில வைக்க மாட்டேன், பார்க்கலாம், இருக்க முடியாது. என் முன்னாடி எத்தனை பேர் இருந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தாலும் நான் அதுல ஒரு டிராப்பு கூட என் ஸ்மெல்லு இருக்க முடியாது. இதுல இருந்து விடுதலை வேணும்னா நீ அங்க இருந்தால் அல்ல, அங்கிருந்து எழும்பி புறப்பட்டாதான் விடுதலை. ஹல்லேலூயா. நீ பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அங்க எதிர்த்து நில்லு, அங்க எதிர்த்து நில்லு. பாவம் எகிப்துல நீ எதிர்த்துறாத. அப்படி எதிர்த்து நீ உன்னால ஜெயிக்க முடியும். ஏப்பா 430 வருஷம் இருந்த, உன்னால எகிப்தை எதிர்த்து ஜெயிக்க முடியாது, உன்னால எகிப்தை மேற்கொள்ள முடியாது. அதுக்கு நீ செய்ய வேண்டியது புறப்பட்டா போதும், மீதி கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ண துவங்குவார். விடுதலை ஆகணும் விரும்புறது மட்டும் அல்ல, விடுதலை ஆவேங்கிற விசுவாசம் மட்டுமல்ல, இருக்கிறதுல இருந்து எழும்பணும். இந்த அக்கிரமத்திலிருந்து நான் எழும்பணும். எழும்புறதற்கு நான் முயற்சிப்பேன், ஆனால் என்னால் எவைகளை செய்ய முடியாது அவைகளை செய்ய எனக்காய் பரிசுத்த ஆவியானவர் எழுந்து யுத்தம் பண்ணுவார். ஆவியானவர் எனக்காய் ஜெயக்கொடியேற்றுவார். ஜீசஸ். அவங்க புறப்படுறது வர காட்டும் வீசல, கடலும் பிளக்கல, ஒண்ணுமே நடக்கல. ஆனால் எப்பொழுது புறப்படும்படியா இதிலிருந்து நாங்க எழும்புறோம். எகிப்தை நோக்கி அல்ல, கானானுக்கு நோக்கி. இந்த எகிப்தியன் இனி தொடரக்கூடாது என்று புறப்பட துவங்கினார்களோ, செங்கடல் பிளந்தது அவங்க பலத்தினால் அல்ல, செங்கடல் பிளந்தது மோசையின் பலத்தினால் அல்ல. இவர்கள் புறப்பட துவங்கினது, எழும்பணும்னு சொல்லி துவங்கினதும் ஆவியானவர் அவளுக்காய் ஜெயக்கொடி ஏற்றினார். சபையே, விலக வேண்டியதை விட்டு விலகு, ஓட வேண்டியதை விட்டு ஓடு. உனக்காய் ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். நான் விலகாமல் என்னிடத்தில் சிலது விலகாது. ஆமென். புறப்பட்டு போங்கள்ன்றார். நான் விலகாமல் என் வாழ்க்கையில் இந்த எகிப்து மாறணும்னா நான் விலகணும், விரும்பணும், விசுவாசிக்கணும், விலகணும். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. என்ன விரும்பணும்? பாவத்தையா? ஏசப்பா. என்ன விரும்பணும்? பாவத்திலிருந்து விடுதலையை விரும்பணும். 2, எதை விசுவாசிக்கணும்? என்னால விடுதலை ஆக முடியும், என்னால ஜெயிக்க முடியும். 3, பாவத்திலிருந்து விலகணும். நான் எப்படி பிரதர் நீ ட்ரை பண்ணு, கத்த தூக்கிடுவார்.
ட்ரையே பண்ணாம, ஆண்டவரே நான் விரும்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், சிகரெட்டை கையில் வச்சுட்டு ஆண்டவரெல்லாம் தட்டிலாம் விட மாட்டார். நான் தான் எழும்பணும், நான் சிலதை உதறும் போது கொஞ்சம் வலி இருக்கும், உதறும் போது சில நேரத்தில் சில பாவ பழக்கத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்தும் போது என்னால் சிலதை செய்யாமல் இருக்க முடியாமல் என் சரீரத்தில் சில பலவீனங்கள் உண்டாகும். அந்த நேரத்தில் தான் ஆவியானவர் எனக்காய் ஜெயக்கொடி ஏற்றி எந்த சத்துருவின் கைக்கு மேலே நீங்களாக்கி ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எது வரைக்கும் விலகி ஓடணும் தெரியுமா? இந்த சமுத்திரத்தை ஜெயித்தேன் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் தெரியுமா? இவர்கள் ஜெயிக்கும் போது, இந்த சமுத்திரத்தை கடக்கும் போது ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 14வது அதிகாரத்தின் 30வது வசனத்தை வாசிங்கள். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்தார். கடற்கரையில் எகிப்தியர், இந்த வார்த்தை நல்ல கவனி, செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். என் வாழ்க்கையில எகிப்தின் கிரியை சாகிறது வரை நான் ஜெயிக்கணும். சிவந்த சமுத்திரத்தை ஜெயிக்கிறவனுடைய அடையாளம் அவன் வாழ்க்கையில எகிப்தின் கிரியை செத்துரும். அதாவது கொஞ்சம் கூட உயிர் இருக்காது, கொஞ்சம் கூட உயிர் இருக்காது. இனி அவன் எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, இனி அவனால என்ன மேற்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை பெறுகிறவனுக்காக கர்த்தர் கானானை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். செத்து கிடக்கிறவரை நான் போராடணும், செத்து கிடக்கும் என் வாழ்க்கையில எகிப்தின் கிரியை இனி எழும்பாத அளவிற்கு. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்குமானால் அநேக நன்மைகளை நம்மால் சுதந்திரிக்க முடியாது. அடுத்த ஸ்டெப் இன்னும் இருக்குங்க, நிறைய நடக்கிறதுக்கு இருக்கு. கர்த்தர் சந்திக்க வைக்கிறது இது முதல் ஸ்டெப். இன்னும் நீ சந்திக்க வேண்டிய சவால்கள் இருக்கிறது, நீ பெற வேண்டிய சுதந்திரங்கள் இருக்கிறது. அவைகளை சுதந்திரிக்க முதல் அடிச்சுவடே நீ இவைகளிலிருந்து மேற்கொள்ள வேண்டும் என்பது. இன்னைக்கு நிறைய பேர் இதிலே விழுந்துட்டாங்க, நிறைய பேர் இதிலேயே விழுந்து கிடக்கிறார்கள். சபையே, இந்த கடைசி காலத்தில் சத்துரு திரும்ப திரும்ப இந்த பாவ சேற்றுக்குள்ள நிறைய பேர், எனக்கு தெரியும், நிறைய பேர் வந்து ஜெபிக்க சொல்றது அதுதான். பழைய கிரியைகள் திரும்ப என் வாழ்க்கையில தொடருது, பழைய பாவங்கள் திரும்ப என் வாழ்க்கையில தொடருது, பழைய எண்ணங்கள் திரும்ப என் வாழ்க்கையில தொடருது. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை கடந்து பார், எகிப்தியன் இனி உன் வாழ்க்கையில எழும்புவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பாவம் இல்லாதவன் மாத்திரம்தான் பரிசுத்தரை சந்திக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென். நான் விரும்பணும், விருப்பம் இல்லாம என்னால் விடுதலையாக முடியாது. ரெண்டாவது விசுவாசிக்கணும். ஹே சத்துருவே, நான் எத்தனை விழுந்தாலும் கர்த்தர் என்னை எழுப்பி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது விட்டு விலகணும். ஆமென். போத்திபாரின் மனைவி பாவத்திற்கு யோசேப்பை இழுத்த போது அந்த இடத்துல பாப்போம் நீயா நான் எதிர்த்து நிக்கல, விலகினதுனால சில கஷ்டங்கள் அவன் வாழ்க்கையில் வந்தது உண்மை. ஆனால் கர்த்தர் அவனுக்கு அவர் மேன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். விலகாமல் இருந்திருப்பான், ஆனால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை சுதந்திரித்திருந்திருக்க மாட்டான். விலகினதுனால கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ராஜவஸ்திரத்தை அவனால் சுதந்திரிக்க முடிந்தது. இன்று சிலதை விட்டு விலகினால் எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட சிலதை என் தேவன் எனக்காய் காண பண்ணுவார். சிவந்த சமுத்திர சவால், எகிப்தியனை இனி நான் பார்க்க கூடாது என்பதற்காக. இரண்டாவது ஆண்டவர் எதை சந்திக்க வைக்கிறார்? இப்பொழுது யோசுவாவின் காலத்தில் வந்தபோது யோர்தானை கர்த்தர் சந்திக்க வைக்கிறார். இந்த யோர்தான் சந்திக்கும் போது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தது இதுதான். எவனுக்கு எகிப்தை ஜெயிக்க முடிந்ததோ அவனுக்கு இந்த யோர்தான் மிக மிக எளிது. ஆமென். இந்த வார்த்தை என் கூட சொல்லுங்க. எகிப்தை ஜெயித்தவனுக்கு, சமுத்திரத்தை ஜெயித்தவனுக்கு யோர்தான் எளிது. அப்ப ஜெயிக்காதவன் யோர்தானை பார்க்கவே மாட்டான். ஜெயிச்சு வந்தவங்க மட்டும்தான் யோர்தானை பார்க்க முடியும். இந்த யோர்தானை எதற்கு சந்திக்க வைக்கிறார்? ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த யோர்தானை கர்த்தர் சந்திக்க வைத்தார்? இந்த யோர்தானை கடந்த பிறகு யோசுவா செய்த காரியத்தில் ஒன்று. யோசுவா 4வது அதிகாரம் அதனுடைய 20 முதல் வாசிங்கள். அவர்கள் யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு
அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படியாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரு மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். செங்கடலின் அனுபவத்தில் இந்த வார்த்தை வரவில்லை, ஆனால் யோர்தானின் அனுபவத்தில் யோசுவா செய்த ஒரு காரியம். ஆமென். 12 கற்களை கில்காலிலே நாட்டி எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை, நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் இதை பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்ளணும். அதை நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தர் தியானிக்க வைத்ததை சொல்லுகிறேன். இன்று நான் யோர்தானின் சவாலை சந்தித்து ஜெயிப்பேனே, ஆனால் நாளைக்கு என் பிள்ளைகள் நான் கர்த்தருக்காய் நின்ற ஸ்தானத்திலே வந்து நிற்க என் ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். என் பிள்ளைங்க நாளைக்கு நான் நின்று ஆராதித்த இடத்துல என் பிள்ளைகளை வந்து ஆராதிக்கணும்னா, பெற்றோரே இந்த யோர்தானை நாம ஜெயித்துதான் ஆகணும். அதே நேரத்தில் ஒரு வார்த்தையை நான் தைரியமாய் சொல்லுகிறேன், என்னை நடக்க பண்ணுகிற அநேக பாதைகள் என் பிள்ளைகளை கர்த்தர் சமூகத்தில் நிற்க வைப்பதற்காக. ஆமென். உங்களை சில யோர்தானை சந்திக்க வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு உங்க பிள்ளைங்க இந்த இடத்துல ஈஸியா நிக்க போறாங்க. உங்களை இன்னைக்கு சில சூழ்நிலையை சந்திக்க வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு இது நிமித்தம் உங்க பிள்ளைகள் கர்த்தரை அதிகமாய் அறிந்து கொள்ள போகிறார்கள். இன்னைக்கு இது தியானித்து கொண்டிருந்த போதுதான் எனக்குள்ளே ஆண்டவர் இடைப்பட்டது, இன்னைக்கு உனக்குள்ள அதிகமான விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சுன்னு ஆண்டவர் கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், என் தகப்பன் தந்து பார்த்ததுல, என் தகப்பனாரை ஆண்டவர் நடத்தின பாதைகள், என் தகப்பனாரை கர்த்தர் கொண்டு போன பாதைகள், அந்த நேரத்தில் அவர்களுக்குள் இருந்த விசுவாசம், அவர்கள் நின்ற யோர்தானை கடந்து வந்த பாதைகள் எல்லாம் சாட்சியா கேட்டதுனால இன்னைக்கு நாங்க சொல்ல முடியும், எங்களை கர்த்தர் நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறார், எங்களை கர்த்தர் நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பெற்றோருக்கு நிச்சயமாய் சொல்ல முடியும், இதற்காக சில யோர்தானை கர்த்தர் எனக்கு சந்திக்க வைத்திருக்கிறார், நாளைக்கு என் தலைமுறை நிற்கும் என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த யோர்தானை கடக்கணும்? இதை கடந்தாதான் உனக்கு ஒரு நிச்சயம் உண்டாகும். என்ன நிச்சயம்? நான் நின்ன இடத்துல என் பிள்ளை வந்து நிற்கும், நான் நின்று ஆராதிச்ச இடத்துல என் பிள்ளை வந்து நாளைக்கு நிற்கும், நாளைக்கு என் பிள்ளைக்கு சாட்சியே நான் கடக்கிற இந்த யோர்தான் தான் மாறும் என்று நம்புறவங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சும்மா எதையும் சந்திக்க வைக்க மாட்டாருங்க. ஆண்டவருடைய விருப்பம் என்பது என்னோடு இந்த ஓட்டம் முடிவதல்ல, அவர் வருகை வரையிலும் எனக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், எனக்கு தலைமுறைகளை தந்திருக்கிறார், தரப்போகிறார். இது தலைமுறை தலைமுறை ஆண்டவருடைய சந்ததி என்று அறியப்படும் நம்புறவங்க மாத்திரம் தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆமென். தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு பேசினது அதுதான். சில வார்த்தைகளை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். சங்கீதம் 22:30 வாசியுங்கள். முதலாவது சங்கீதம், எல்லாம் தெரிந்த வசனங்கள். சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 33:11 வாசியுங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 33:11. நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். 102வது சங்கீதத்தின் 12வது வசனத்தை வாசியுங்கள். 102வது சங்கீதத்தின் 12வது வசனம். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். எனக்கு இந்த வார்த்தை தான் என்னோட பேசினது. உங்க அப்பா மூலமா நான் அறியப்பட்டேன், இப்போ உன் மூலமா அறியப்படுறேன், இனி அடுத்து உன் பிள்ளை மூலமா அறியப்படணும். என் வருகை வரையிலும் உன் தலைமுறையில என் பேர் இருக்கணும்பா. எத்தனை பேர் இதை காலை நேரத்தில் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? அப்பா, என்னோட முடியக்கூடாது, என்னோட உங்க பேர் பிரஸ்தாபம் முடியக்கூடாது, தலைமுறை தலைமுறையா தொடரணும்னு விரும்புறவங்க மாத்திரம் கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ராகாபாலா சந்தரா பல பௌதரா ரிபாலா ஹந்தரா பௌஷ்யதரா. ஆபிரகாமின் தேவன் அறியப்பட்டவர்,
ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட விரும்பினார். ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டவர் யாக்கோபின் தேவனாய் அறியப்பட விரும்பினார். அவருடைய பேர் பிரஸ்தாபம் என்னோட முடிய விட மாட்டார். தலைமுறை தலைமுறையாய் அவருடைய வருகை வரை தொடரும். நிச்சயமுள்ள பெற்றோரே, நிச்சயமுள்ள சந்ததிகளே, நிச்சயமுள்ள வீட்டாரே, தேவனை மகிமைப்படுத்துங்கள். விடமாட்டார், விடமாட்டார். நீ யோர்தானை கடந்துட்டேனா இது சாத்தியமாகும். இத முதல்ல நாம விரும்பணும். விரும்பணும். விரும்பினாதான் யோர்தானை கடக்க முடியும். யோர்தானை கடந்தால்தான் இதை எனக்கு சாட்சியாய் சுதந்திரிக்க முடியும். ஆமா, இந்த யோர்தானை கடந்தால் மாத்திரம்தான். இதுவரை இவர்கள் இப்படி செய்யவில்லை. ஆனால் யோர்தானை கடந்த போது யோசுவா கற்களை நாட்டி சொல்லுகிறார், நாளைக்கு என் பிள்ளைகளை இதே இடத்துல டெய்லி செபிங்க. ஆண்டவரே, என் ஓட்டம் முடியும் போது என் ஆண்டோடைய பேர் அங்க முடியக்கூடாது. என் ஓட்டம் முடிஞ்சால் தொடரணும்ப்பா. உங்க வருகை வரையிலும் என் குடும்பத்தில் உங்க பேர் பிரஸ்தாபம் நிற்கணும்னு விரும்புறவங்க மாத்திரம் தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானி. ஓ முற்பிதாக்கள், முற்பிதாக்கள், ஆமே எங்கள் பாரிசுத்த. ஒரே ஒரு விசை உங்க வலது கரத்தை உயர்த்தி இன்னைக்கு குடும்பத்திற்காக தான் ஜெபிக்க வைத்தார். நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தலைமுறைகளுக்காக ஜெபிக்க வைத்திருக்கிறார். என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஜெபிங்க. அப்பா, உம்முடைய பேர் பிரஸ்தாபம், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் இந்த தேசத்தில் என் தலைமுறையிலும் தொடரணும். என்னோட முடியக்கூடாது, என்னோட முடியக்கூடாது. சபையை ஜெபிக்க துவங்குங்கள். கர்த்தர் விட மாட்டார், ஜெயிக்க வைப்பார். உன் தலைமுறை வரும். உன்னை உன் பிள்ளைகளை கர்த்தர் இழுத்து கொண்டு வருவார். உன் பிள்ளைகளை கர்த்தர் இழுத்து கொண்டு வருவார். ரகாபல ஷகத ரபலப லிகரபல பலபலப சந்தர பலபலபலபல ரிபலபலபலபலபலபல ஷகதரா. இதோ கற்பத்தின் வாசல்கள் திறக்கிறது. கற்பத்தின் வாசல்கள் திறக்கிறது. கர்த்தருக்கென்று, கர்த்தருக்கென்று உன் கற்பத்தின் வாசல்கள் திறக்கிறது. லகரபலப சந்தர பலபலபலப ரிகரபலகரப. கர்த்தருக்காய் சாமுவேல், கர்த்தருக்காய் சாமுவேல், கர்த்தருக்காய் சாமுவேல், கர்த்தருக்காய் சாமுவேல், கர்த்தருக்காய் யோவா. தலைமுறை தலைமுறை எலி, ஆமே, ஏலி நாட்களில் ஆண்டவருடைய மன வேதனை அதுதான். அதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பேசாமலே இருந்துட்டார். ரொம்ப வேதனை வந்துச்சுன்னா பேச மாட்டான். யார் வந்து பார்த்தாலும் ஆமே சைலண்டா நல்லா பேசிட்டு இருக்கிறவங்க திடீர்னு பேசாம இருக்கிறாங்கனாலே உள்ள ரொம்ப பாரம் இருக்கு. திடீர்னு ஆண்டோடைய வார்த்தை தேசம் எங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. புரியல புரியல. ஆனா கற்பம் அடைக்கப்பட்டவளுக்கு புரிஞ்சிச்சு. கற்பம் அடைக்கப்பட்டவளுக்கு புரிஞ்சிச்சு. அதனாலதான் கேட்டா, எனக்குன்னு தராதீங்க, உங்களுக்குன்னு ஒரு பிள்ளை தாங்க. உங்க பேர் பிரஸ்தாபத்துக்குன்னு ஒரு பிள்ளை தாங்க. உங்க பேர் பிரஸ்தாபத்துக்கு. ஆமென். பிள்ளைக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைங்க இப்ப செபிங்க. எனக்கு வேணாம்பா, உங்க பேர் பிரஸ்தாபத்துக்கு தாங்கப்பா. உங்க பேர் பிரஸ்தாபத்துக்கு தாங்கப்பா. இந்த நாளிலே நான் விசுவாசித்து சொல்லுகிறேன், அடுத்த ஆகஸ்ட்ல கர்த்தர் கையில் ஒரு பிள்ளையை கொடுத்திருப்பா. ரிகரபலபோ சந்தரபலபரபா. உன் கையில் ஒரு சாமுவேல் இருப்பா. உன் கையில் ஒரு யோவான் இருப்பா. அது கர்த்தருக்காய், கர்த்தருக்காய், கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்திற்கென்று. ஜீசஸ், ஜீசஸ். ஆண்டவருடைய விருப்பம் அது. ஏன் யோர்தானை என்ன சந்திக்க வைக்கிறீங்க ஆண்டவரே? என் பேர் பிரஸ்தாபம் உன்னோட முடியக்கூடாது, உன்னோட முடியக்கூடாது. தலைமுறைக்கு தொடரணும். ஆமே. அப்படியானால் எப்படி இதை தாண்டுவது? எப்படி இந்த யோர்தானை கடக்கணும்? இது நம்ம கடமை. நாம பிள்ளைங்க வரணும்னா நாம தான் தாண்டணும். எப்படி தாண்ட வைக்கிறார் யோசுவா? ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எல்லாரும் போய் கால் வச்சிராத. எல்லாரும் கால் வச்சா இது தாண்ட முடியாது. எல்லாரும் கால் வச்சா இந்த யோர்தானை பிளக்க முடியாது. யார் கால் வைக்கணும் தெரியுமா? ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 3:13. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல்
ஒரு குவியலாக நிற்கும் என்றான். 15வது வசனம் சொல்லப்படுகிறது, பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே அந்த தண்ணீர் குவியலாக நின்றது. கால் எல்லாருக்கும் வச்சாலும் யோர்தானுக்குள்ள போக முடியாது. யார் வச்சா மட்டும் தான் பிளக்கம்னா பெட்டியை சுமக்கிறவன் உள்ளங்கால் பட்டால் மட்டும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன், தெய்வ பிரசனத்தையும் தெய்வ வசனத்தையும் எவன் டெய்லி சுமந்து கொண்டிருக்கிறானோ அவன் கால் பட்டா யோர்தான் பிளக்கும். அவன் கால் பட்டா யோர்தான் பிளக்கும். அவன் கால் பட்டா யோர்தான் பிளக்கும். பிரச்சனை வரும்போது மாத்திரம் பெட்டியை தூக்குறவன் அல்ல அந்த ஆசாரியன், எப்பொழுதும் பெட்டியை தூக்குறவன். பிரசனத்தை ஏன் ஆசாரியன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், இந்த ஆசாரியனுடைய விருப்பம் எப்பவுமே பிரசனம் இருக்கணும், எப்பவுமே வாசனம் இருக்கணும். இப்போ எங்களுக்கு நாங்கள் ஊழியம் பண்ணுறவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு எது ரொம்ப விருப்பம்னு கேட்டால், நான் விரும்புறது டெய்லி ஆண்டவர் பிரசனமும் வசனமும் பேசிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ எங்கே கொண்டு போய் நிறுத்த போறாருன்னு திடீர்னு அண்ணன் சொல்லுவாங்க, டேய் நாளைக்கு நீ பேசிருன்னுவார். அப்படி சொல்லும்போது வசனம் இருக்கணும், பிரசனம் இருக்கணும். அது அன்னைக்கு மட்டும் போய் பெட்டியை தூக்குறது அல்ல. நமக்கு ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்கு யோர்தானை தாண்ட முடியலன்னா, பிரச்சனை வரும்போது தான் பெட்டியை தேடுறோம். சிலர் யோசிக்கிறாங்க, எந்த பெட்டியை சொல்றீங்க? உடன்படிக்கை பெட்டியை சொல்றேன், வேற எல்லாம் யோசித்துறாதீங்க. உடன்படிக்கையின் பெட்டியின் விசேஷம், அந்த பெட்டியின் மேல பிரசனம் இருக்கும், அந்த பெட்டிக்குள்ள வசனம் இருக்கும். என் வாழ்க்கையின் மேல பிரசனமும் என் வாழ்க்கைக்குள்ள வசனமும் இருந்துச்சுன்னா எந்த யோர்தானும். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப யோசுவா சொல்றான், நம்ம பிள்ளைங்களாம் அடுத்து நிக்க போறாங்க சொன்னோன்னு ஆவேசத்துல எல்லா கோத்திரத்தாரும் எழுவுறான். வெயிட் பண்ணு, அவசரப்பட்டுறாத. நீ போய் காலை வச்சா இல்ல, டெய்லி பிரசனத்திலையும் வசனத்திலையும் இருக்கிறவன் கால் வச்சா மட்டும்தான். ஹல்லேலூயா. ஈசாக்கை எப்படிங்க கர்த்தர் நிக்க வச்சாரு? ஈசாக்கு நாட்களில் பஞ்சகாலம் வந்தபோது எப்படி கர்த்தர் நிக்க வச்சார்? என்ன வார்த்தை சொல்லி நிக்க வச்சார் தெரியுமா? உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் ஆணைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால் ஒன்ன நான் நிக்க வைக்கிறேன் என்றார். அப்ப பெற்றோரே, என் பிள்ளை நாளைக்கு சமூகத்தில் நிக்கணும்னா நான் இன்னைக்கு ஒழுங்கா சமூகத்தில் நிக்கணும். ஆமென். நான் ஜெபிக்காம, நான் பிரசனத்தை சுமக்காம, நான் வசனத்தை சுமக்காம என் பிள்ளை வசனத்தை சுமக்கணும் நான் கேட்பேன். என்னங்க நியாயம்? தெரியும். ஆமேன். அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன ஆமேன் வந்துச்சு? பிள்ளை நிக்கணும், ஓகே. நாளைக்கு என் பிள்ளை வந்து ஆராதிக்கணும், ஓகே. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு எது ஏக்கம்? ஆசாரியர்கள் தினமும் வசனத்தை சுமக்கிறவர்கள், ஆசாரியர்கள் தினமும் பிரசனத்தை சுமக்கிறவர்கள். டெய்லி பிரசனத்திலே வசனத்திலே இருக்கிறவனுக்கு முன்னாடி எவ்வளவு கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் வந்தாலும் விஷயமே கிடையாது. நீ உன் உள்ளங்கால் பட்டால் போதும், உன் உள்ளங்கால் பட்டால் போதும். ரிகாபாலா ஷதரபலபரபா ரிகாபா. ஆமே, இன்னைக்கு நம்ம உடம்பு மொத்தமா பட்ட பிறகு யோர்தான் பழக மாட்டேங்குது. ஏன்னா பிரசனம் இல்ல, வசனம் இல்ல. அந்த வசனத்தை பாருங்க, அவருடைய உள்ளங்கால் பட்ட உடனே. அதாவது எனக்கு தெரிஞ்சு அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி அப்படி போகும்போது அந்த நிழல் அந்த யோர்தான்ல பட்டவுடனே தண்ணியெல்லாம் பேச தொடங்குது. டேய் அவ்வளவுதான். இப்ப உள்ளங்கால் பட்ட உடனே கரை புரண்டு வருகிற யோர்தான் குவியலாய் குவியலாய் பிரசனத்திலையும் வசனத்திலையும் உறுதியாக இருக்கிற சந்ததியை ஆண்டவர் இந்த பூமியிலே செழித்தோங்க பண்ணுவார். ஆண்டவர் இந்த பூமியிலே அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அன்பான பெற்றோரே, நாம இதுல மட்டும் உறுதியா இருங்க. முதல்ல நம்ம செய்த பார்ப்போம். நாம எப்படி இருக்கிறோம் பாருங்க. நம்ம பக்கத்துல சரியா இருக்கிறோமான்னு பாருங்க. அதன் பிறகு பிள்ளைய பாருங்க. நான் ஒழுங்காயிட்டாலே போதுங்க. என் பிள்ளை எப்படி ஒழுங்கு ஆக்கணும்னு அவருக்கு தெரியும். எப்படி பிள்ளையை கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதுக்கு நான் சாட்சிங்க, எங்க அண்ணன் சாட்சிங்க. ஹல்லேலூயா. ஆமா, எங்கள்கிட்ட வந்து சொல்லல டெய்லி பைபிள் படின்னு சொல்லல, எங்கள்கிட்ட வந்து சொல்லல டெய்லி பிரேயர் பண்ண சொல்லி இருக்கிறாங்க சின்ன வயசுல. ஆனா வற்புறுத்தல, கம்பல் பண்ணல. அதே நேரத்தில் அவர்கள் செய்தார்கள். கொண்டு வந்து நிறுத்தினார்ல எங்களை நிறுத்தின தெய்வம் உங்களை நிறுத்த மாட்டாரா? உங்க பிள்ளைகளை நிறுத்த மாட்டாரா? கொண்டு வந்து நிறுத்துவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஜீசஸ். ஹல்லேலூயா. வசனத்திலையும் பிரசனத்திலையும் இருங்க.
என் வாழ்க்கையை பார்க்கும்போது ஆசாரியனை பார்த்தா தெரியும் எதை சுமப்பான் தெரியுமா? பெட்டியை சுமப்பான், உடன்படிக்கை பெட்டியை. யோர்தானுக்கு பார்க்கும்போது யாரை முதல்ல பார்க்கணும்னா பெட்டியை சுமக்கிறவனை பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க வீட்டில் எல்லாரும் பெட்டியை சுமக்கணும் நான் சொல்ல. இப்போ உங்க வீட்டில் இருந்து நீங்க மட்டும்தான் ஒருவேளை வந்திருக்கலாம், நீங்க ஒரு ஆள் போதுங்க, உங்க குடும்பம் மொத்தமா நாளைக்கு வந்துடும். ஆனா நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான், பெட்டியை சுமந்து நடந்துட்டே, பெட்டியை சுமந்து நடந்துட்டே. உன் சொந்தங்கள் வரும், உன் பிள்ளைகள் வரும், தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறையா எங்கள் ஓ முற்பிதாக்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த ரிகபலா ஷதரப ரிபலா கதர. சில பிரச்சனை, சில வீட்டில் சில பிரச்சனை சால்வ் ஆகணும்னா பெட்டியை சுமக்கிற நீ தேவை, பெட்டியை சுமக்கிற நீங்கள் தேவை. அதனால தளர்ந்துடாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஜனங்கள் இந்த யோர்தானை சந்திப்பதற்கு முன்பாக யாரை முதல்ல சந்திக்க வைக்கிறான்னா சுமக்கிறவனை தான் சந்திக்க வைக்கிறார். உங்க குடும்பத்தில் உங்களுக்கு மட்டும் பிரச்சனை அதிகம் வருதுன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில் தெய்வ பிரசனம் இருக்குது, வசனம் இருக்குது. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு மீட்பை கட்டளையிட விரும்புகிறார். நீ பின்வாங்கிறாத, நீ பின்வாங்கிறாத, நீ நிக்கணும். சபையே நீ நிக்கணும், நீ நின்னால் பிளக்கும். ஜீசஸ் ஹalleluya. இப்பொழுது இவர்கள் வந்து நின்றது, சுமக்கிறவன் வசனத்தை சுமக்கிறவன் வந்து நின்னதும் கரை புரண்டு ஓடுகிற ஹalleluya. ஆமென். என் நிமித்தம் என் கூடாரம் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறவங்க வசனத்திலையும் பிரசனத்திலையும் உறுதியா இருங்க. ஆமென். பிரசனத்திலையும் வசனத்திலையும் டெய்லி இதுதான் என் ஏக்கமா இருக்கணும். என் வாழ்க்கை முழுவதும் அப்பா இன்னும் உங்க பிரசனத்தில் நிரப்புங்க, இன்னும் உங்க வசனத்தில் நிரப்புங்க. என் மேல பிரசனமும் என் உள்ள வசனமும் இதை விரும்புறவங்க மாத்திர ரெண்டு கரங்களை உயர்த்து ஒரு வார்த்தை அப்படியே கேளுங்க பார்க்கலாம். தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. தெய்வ பிரசனம் இந்த இடத்தை மூடுகிறது, தெய்வ மகிமை இந்த இடத்தை மூடுகிறது. உன் கூடாரத்தின் மேல பிரசனமும், உன் வீட்டிற்குள்ளே வசனமும், உன் கூடாரத்தின் மேல பிரசனமும், உன் வீட்டிற்குள்ளே வசனமும், உன் கூடாரத்தின் மேல பிரசனமும், உன் வீட்டிற்குள்ளே வசனமும். இதோ தேவ வல்லமை, இதோ தேவ அபிஷேகம், ஜெயிக்க வைக்கிற பல, யோர்தானை கடக்க பண்ணுகிற பல, இதோ ஆவியானவர் ஊற்றுகிறார், இதோ ஆவியானவர் ஊற்றுகிறார். பெற்றுக்கொள் தேவ அபிஷேகத்தின் வல்லமை, தெய்வ பிரசனம், தேவ வசனம். ரபலபலபலபோ சந்தரபலபலபலபோ லிக்கரபலகரபலபோ சந்தரபலபலபலபோ பிரசனமும் வசனம், தெய்வ பிரசனமும் வசனமும். ரகபஹந்த ரபல ஷதரபலபோ லிக்கரபலபலபலபலபோ சந்தரபோ லிக்கரபலபலபலபலபோ ஷத. சுமக்கிறத நிறுத்திராத, சுமக்கிறத நிறுத்திராத, சுமக்கிறத நிறுத்திராத. உன்னை ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார், உன்னை ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சில நேரத்தில் உங்களை தேடி வரும் உங்க குடும்பம், நீ முன்னாடி நின்னாத இந்த காரியத்தில் ஜெயம் உண்டா. நிக்க வைப்பாருங்க, ஒரு யோர்தான அதுக்கு அனுமதிப்பார். உங்க குடும்பம் மொத்தமா வந்து சொல்லும், நீ சுமந்து வந்து நின்னுரு, அப்பதான் எங்களால கடக்க முடியும் என்று சொல்ல வைப்பார் என் ஆண்டவர். இந்த வார்த்தை சொல்லும்படி ஆவியானவர் ஏவப்படுத்துகிறார். சுமக்கிறத நிறுத்திராத, சுமக்கிறத இறக்கி வச்சிராத. இன்னைக்கு கூப்பிடல, நாளைக்கு ஒரு யோர்தான் வரப்போகுது, உன் குடும்பம் மொத்தமா அதுல தான் வரப்போகுது. அதுக்கு நீ செய்ய வேண்டியது, நீ சுமந்துட்டு, நீ சுமந்துட்டு. ஹalleluya. டெய்லி வசனத்தையும் பிரசனத்தையும் நானும் சுமக்கிறேன். என் குடும்பமே என்ன அங்கீகரிக்கலையே, என் சொந்தங்களை என்ன அங்கீகரிக்கலையே, என் முன்னாடி எதுவுமே நடக்கலையே என்கிற கேள்வியோடு இருக்கிற உள்ளங்களுக்கு சொல்றேன், ஒரு யோர்தான் அனுபவம் உண்டு, ஒரு யோர்தான் அனுபவம் உண்டு, ஒரு யோர்தான் சவால் உண்டு. அதை ஜெயிக்க உங்களால மட்டும்தான் முடியும், அதை ஜெயிக்க உங்களால மட்டும்தான் முடியும். ஹalleluya. யோசுவா முதல்ல யாரை தேடுறானா? பிரசனத்தை வசனத்தை சுமக்கிறவன். ஆமென். எவன் ஒருவன் கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிறானோ அவன் பிள்ளைகளை கர்த்தர் சுமப்பார். வேதத்தை கனப்படுத்துகிறவனை அவர் பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்து. வசனத்தை பிடிச்சிட்டு நில்லு சபையை, பிரசனத்தை பிடிச்சிட்டு நில்லுங்க சபையை. எரிகிற அக்கினி வெந்து போகும், எரிகிற அக்கினி வெந்து போகுமே தவிர உன்னை கர்த்தர் வெந்து போக மாட்டார். ஹalleluya, ஹalleluya. ரெண்டு கரத்தை உயர்த்தி தலைமுறை தலைமுறையா எங்கள் ஓ
முற்பிதாக்கள் முற்பிதா ஆராதித்த எங்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து ஒவ்வொருத்தனா செத்துட்டு இருக்கிறத பார்த்து தாவீது இதை கொண்டு எங்கேயாவது வச்சிடலான்னு தீர்மானிக்கும் போது ஒரு அப்பாவி வீடு, ஒரு ஏழை வீடு, ஓபேதேதோம் வீடு. ஓபேதேதோம்கிட்ட போய் கேட்டிருப்பார், இல்லை கொண்டு வந்திருப்பார். ராஜா இல்லை, கொண்டு வந்து ஓபேதேதோமே இன்னைக்கு உன் வீட்டில் தான் இதை வைக்கணும்னு சொன்னோன்னு ஓபேதேதோம் வேண்டான்னு சொல்ல அக்செப்ட் பண்றார். அவன் அக்செப்ட் பண்றான். அந்த வீட்டில் எத்தனை அறை இருக்குன்னு தெரிஞ்சிருக்காரு தெரியல, ஒரு அறையா 2 அறையான்னு தெரியல. அந்த வீட்டில் ஓபேதேதோம் அக்செப்ட் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற மனைவியும் பிள்ளைங்களும் திட்டி இருக்கும். இவருக்கு அறிவே இல்லை. அவன் ஓபேதேதோம் எதுவுமே சொல்லலை, ஏத்துக்கிறார் ஏத்துக்கிறார். ஆமென். பிரசனமும் வசனமும் இருக்கிறதுனால நான் சாகுறேன்னா பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். பெஸ்ட் அறையை கொடுக்குறான், தன் வீட்டில் பெஸ்ட் அறை. ஏன்னா இது கர்த்தருடைய பெட்டி. என் வீட்டில் இனி என்ன பார்க்குறவங்க பெட்டியை பார்க்கணும். என் வீட்டில் இனி என்ன பார்க்குறவங்க இல்லை பெட்டியை பார்க்கணும். ஆமென். இதுவரை ஓபேதேதோம் வீடு அறியப்பட்ட வீடு, இப்பொழுது கர்த்தருடைய பெட்டி இருக்கிற வீடுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சாட்சி பரவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி நிமித்தமாய் கர்த்தர் ஓபேதேதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் அவர் வீட்டார் அனைவரையும் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நிச்சயத்தோடு சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிரசன்னத்தின் நிமித்தமாக, கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தமாக என் கூடாரத்திலே மகிமை விளங்கும், மகிமை விளங்கும். ஜீசஸ் ஜீசஸ் ராஜாக்கு சொல்லி அனுப்புறாங்க, ஐயா பெட்டி நிமித்தம் ஓபேதேதோம் வீடு ஆசீர்வதிக்கு. இப்ப ராஜாக்கு ஏக்காது, என் வீட்டுக்கு வரட்டியா? ஆமென். நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் அநேகர் இயேசுவை ஏங்க போகிறார்கள், இயேசுவை ஏங்க போகிறார்கள். விசுவாசிக்கிறவங்க ஓ ரகபஷதர என்ன ஏங்க வச்சவர் சகலரையும் ஏங்க வைப்போம். லா ரகபலா தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானி இறையா முற்பிதாக்கள் ஓ எங்கள் பரிசுத்த. ஆமென். செங்கடலை சவாலை ஜெயித்தார்கள், யோர்தானின் சவாலை ஜெயித்தார்கள். செங்கடல் சவால் எகிப்தியன் இனி எழும்பக்கூடாது. யோர்தானின் சவால் நீ நின்ன இடத்துல நாளைக்கு உன் பிள்ளை வந்து நிற்கணும். 3வது ஒரு சவால் எரிகோவின் சவால். என்ன இந்த எரிகோவின் சவால்? இதை மாத்திரம் வேகமாய் சொல்லி 5 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். எரிகோவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் யோசுவா 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எனக்கு இந்த காலையில் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆண்டவர் தியானிக்க வச்ச வார்த்தை. எரிகோ அடைபட்டிருந்ததுன்னு சொல்றது வேற. எரிகோ யாருக்கு முன்னாடி அடைபட்டிருக்குன்னா இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னாடி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு இதை ஜெயிக்கணும் பண்றார். ஏன் இதை ஜெயிக்கணும்னா இந்த எரிகோவை குறித்து ஒரு வார்த்தை யோசுவா சொல்லுகிறார் 17வது வசனத்துல. இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். அதாவது ஏன் இந்த எரிகோவை ஜெயிக்கணும்னா இது கர்த்தருக்கு முன்பாய் சாபத்தீடானது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேசுறேன், ஆண்டவர் உணர்த்தினதை பேசுறேன். அப்படியானால் இந்த எரிகோவின் சவால் என்னன்னா தேவன் விரும்பாத சாபத்தீடான ஒன்றையும் என் வாழ்க்கைக்கு முன்னாடி நான் வைக்கவே கூடாது. ஆமென். இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும். இந்த அனுபவம் தேவ பிள்ளைங்க லைஃப்ல ஃபுல்லா இருக்கணும். இந்த அனுபவம் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கானானை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். சாபத்தீடானது ஒன்றை, சாபத்தீடானது ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஏன் இது அடைபட்டிருக்குது? இந்த எரிகோ அடைபட்டிருக்குங்கிறது அர்த்தம் என்ன? எனக்கு முன்னாடி கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மை இருக்குது, ஆனா இந்த சாபத்தீடு என்ன பண்ணுதுன்னா அதை தடுக்குது. இன்னைக்கு அநேகருடைய லைஃப்ல இதுதான் பிரச்சனை. கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை கேட்டுட்டோம், நன்மை இருக்குதுன்னு தெரியுது, ஆனா ஏன் என்னால சுதந்திரிக்க முடியல? எனக்கு முன்னாடி ஒரு வாசல் அடைபட்டு இருக்கிறது. இந்த வாசல் எதனால் அடைபட்டிருக்குதுன்னா சாபத்தீடானது ஒன்று ஏதோ ஒன்று இருக்குது.
சாபத்தீடானது ஒன்று என் வாழ்க்கையிலே சாபத்தீடானது, அதாவது கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் வெறுக்கிற சாபத்தீடானது எது என் வாழ்க்கையில் இருந்தாலும் என்னால கேட்க முடியும், பார்க்க முடியும், சுதந்திரிக்க முடியாது. அதனால ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது யோசுவாவை கூப்பிட்டே சொல்றார் ஆண்டவர், நீ இத்தனை ஜனங்களை கூப்பிட்டு என்ன செய், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறதை கர்த்தர் சொல்லி யுத்தம் பண்ண வைக்கிறார். இதை ஜெயிக்கணும். சாபத்தீடானதை வைத்துக்கொண்டு, அதாவது உன்கிட்ட வந்து இப்ப பாருங்க, யாக்கோபு தன் தகப்பன் வீட்டுக்காய் புறப்படும் போது ராகேல் என்ன பண்ணிட்டானா, ஒரு சிலையை எடுத்து வச்சிட்டான். உடனே லாபான் இப்பொழுது துரத்தி வரும்போது லாபான் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்கள். ஆதியாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிங்கள். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்றான். அப்ப சாபத்தீடானது ஒண்ணு என் லைஃப்ல இருக்கிறது, அது எனக்கு தெரியல. சில காரியங்கள் எனக்கு நன்மை இருக்குதுன்னு தெரியுது. சிலர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் கை கெட்டது போல வருது பிரதர் சில காரியங்கள், இன்னொரு ஸ்டெப் வச்சுட்டேன்னா நான் இதுல ஜெயிச்சிருப்பேன், ஆனா முடியல. என் கை கெட்டது போல வருது, ஆனா முடியல. ஏன் முடியலன்னா, நன்மை இருந்தும் என்னால அனுபவிக்க முடியலன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு சாபத்தீடானது இருக்கு. ஆமென். ஆண்டவர் சொல்றார், இதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? 3 அனுபவங்கள். ஒன்று, ஆண்டவர் சொல்றாரு இதை சுத்தி நடக்கணும், ஆனா நடக்கும்போது யாரும் பேசக்கூடாது. அதை நான் இப்படி சொல்றேன், உன் வாயில சாபத்தீடான வார்த்தை வரக்கூடாது, சாபத்தீடான வார்த்தை வரக்கூடாது. 2 17வது வசனத்தில் வாசிங்கள். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியா அவளும் 18வது சாபத்தீடானதிலும் ஏதாகிலும் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள் என்ற, அதாவது அங்க இருக்கிற சாபத்தீடாத ஒன்னையும் பாத்திராதன்றார். என் வார்த்தையில சாபத்தீடு வரக்கூடாது, என் பார்வையில சாபத்தீடு வரக்கூடாது. 3, என் வீட்டில் சாபத்தீடான எதுவும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். சாபத்தீடானதை பேசக்கூடாது, சாபத்தீடானதை பார்க்கக்கூடாது, சாபத்தீடானது என் வீட்டில் வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா நான் எடுத்துட்டும் வரக்கூடாது, யாரும் கொண்டு வைக்கவும், நான் பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, வைக்கவும் கூடாது. நமக்கு தெரியும், இந்த யுத்தம் முடிந்ததும் அடுத்த ஒரு யுத்தம் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாய் போகும்போது இதே ஜனங்கள் தோற்று வந்தார்கள். அப்பொழுது யோசுவாவுக்கு புரியல, ஏன் தேவ சமூகத்தில் தன் வஸ்திரத்தை கிழித்து தேவ சமூகத்தில் முகம் கூப்புற விழுந்து கேட்கும்போது யோசுவா ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, 7வது அதிகாரம் 10வது வசனத்தில், எழுந்திரு, நீ இப்படி முகம் கூப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி, ஆமென், சாபத்தீடானது உன் பக்கத்துல இருந்து நீ நீக்கலைன்னா நான் இனி உன் கூட வரமாட்டேன்னு கண்டிஷன் போட்டார். 12 கடைசி, நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருந்து நிக்கரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு வரேன் இரண்டார். இப்ப யோசுவாவுக்கு புரியல, யார் எடுத்தா? ஒவ்வொருத்தரைய நிறுத்தி கேட்கும் போது ஆகான் வந்து தான் செய்ததை அறிக்கை பண்ணதும் நமக்கு தெரியும். ஆகான் மாத்திரமல்ல, அவன் குடும்பம் முழுவதும். ஏங்க, நாம ஏதோ சாபத்தீடானது ஒன்று செய்யறதுனால நாம் மட்டுமல்ல பாதிக்கப்படுவது, நம் தலைமுறையும் பாதிக்கப்படும். நம்முடைய ஓட்டம் முடியும் போது பிள்ளைங்க சொல்லணும், எங்க அப்பா அம்மா சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்காங்க, சாபத்தை வச்சுட்டு போகலன்னு சொல்லணும். ஆகான் பிள்ளைங்கள்லாம் சாகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? உங்களால சாபத்தீடானது என்னை சுதந்திரிக்க வைக்க முடியாது. இந்த சாபம் வந்து என்ன வந்து சாபத்தீடானது. அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல். நான் வீட்டில் வச்சிருக்கிற பொருட்கள் எப்படிப்பட்டது, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எப்படிப்பட்டது, என் கையில் வரக்கூடிய பணம் எப்படிப்பட்டது. ஒருத்தங்களை வஞ்சித்து, ஒருத்தங்களை அழ வச்சு, ஒருத்தங்களை கண்ணீர் வடிக்க வச்சு அவங்க கையிலிருந்து சிலதை நான் பறிக்கிறேன் என்றால் அது சாபத்தீடானது. ஆமா, என்ன சாபத்தினான் தெரியுமா? எனக்கு கர்த்தர் தராமல் நான் அநியாயமா எதை என் வாழ்க்கையில வைத்துக் கொண்டாலும் அது சாபத்தீடானது. அது சுட்டரிக்கணும் கர்த்தர் சொல்றார்.
அதை அழித்து போடுன்னு கர்த்தர் சொல்றார். எரிகோவில் எல்லாத்தையும் அழிச்சிருந்தார், எல்லாத்தையும் அழிச்சிருந்தார். ஆக இப்பொழுது இஸ்ரவேல் மேல மொத்த கோபம் மூண்ட காரணம் கர்த்தர் வெறுத்த காரியத்தை ஒருத்தன் பிடிச்சு வச்சிருக்கிறான். சில காரியத்தை விக்கிர கோட்டையிலிருந்து வந்த ஜனங்கள் உண்டு, ஆமென், வேற இடத்திலிருந்து வந்த ஜனங்கள் உண்டு. நிறைய இதை விட்டுட்டு வந்திருக்கிறோம், நிறைய காரியங்களை விட்டுட்டு வந்திருக்கிறோம், நிறைய பழக்கங்களை விட்டுட்டு வந்திருக்கிறோம், நிறைய முறைகளை விட்டுட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு செங்கடலை கடந்தாச்சு, யோர்தானை கடந்தாச்சு, இவ்வளவு ஆவிக்குரிய அனுபவம் வந்தாச்சு. வந்த பிறகும் என் வாழ்க்கையில இன்னும் அதே காரியங்கள் தொடருமானால் அது எனக்கு சாபமா இருக்கும். இந்த வார்த்தையை சொல்லும் போது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதை ஜெயிக்காமல் கானானை என்னால சுதந்திரிக்கவே முடியாது. அப்ப இதை செய்ய என்ன செய்யணும்? இதை செய்ய என்ன செய்யணும்? நான் சொன்ன வார்த்தை, சாபத்திட பேசிராத, பேசாம தேவனை ஆராதிக்க தோங்க, வாயிலுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இதோடு இதுக்கு அடையாளமாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் செபிக்கிறேன். இதற்கு முன்பாய் அவர்கள் ஒரு காரியத்தை சந்திக்கிறார்கள், அதுதான் மாறா. ஆமென். யாத்திராகமம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் செபிக்கிறேன். 15வது அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 22வது வசனம், 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அப்பொழுது அவர்கள் எங்க வராங்கன்னா மாராவில் வர்றாங்க. மாராவில் என்ன இருக்குது? தண்ணி இருக்குது, நன்மை இருக்குது. ஆனா அவங்களுக்கு அனுபவிக்க முடியல. ஏன்னா கசப்பு இருக்குது, கசப்பு இருக்குது. நமக்கு தெரியும், இந்த மாராவை தாண்டி அடுத்த ஆண்டு எங்க கொண்டு போறாருன்னா 27வது வசனம் சொல்லப்படுகிறது, பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீருற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாலை. அப்போ இங்க மாராவில கசப்பு இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சதும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்? அதான் அடுத்த ஏலிம் இருக்கலாம்ப்பா, இதை விட்டுன்னு சொல்லி ஆண்டவர் ஏலிமுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை செய்யாமல் இந்த மாராவை டேஸ்ட் பண்ண வைக்கிறார். நன்மை இருக்குது, என் வாழ்க்கையில் அனுபவிக்கும்படி என் முன்னாடி வெள்ளம் போல நன்மை ஓடுது. ஆனா கை வச்சா கசப்பா இருக்குது, கை வச்சா என் வாழ்க்கையில் அது அனுபவிக்க முடியவில்லை, கை வச்சா என் வாழ்க்கையில் அது என்னால சுதந்திரிக்க முடியல, சுதந்திரிக்கும்படியா எந்த ஒரு காரியமும் அதுக்கு முன்னாடி இல்லை. அப்போதான் ஜனங்கள் முறையிடும் போது மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஆமென், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 25வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். கர்த்தர் தியானிக்க வச்சதை சொல்றேன். பல விதத்தில் இது தியானித்து இருக்கிறோம், ஆனால் இந்த தியானிக்க வைத்தது நன்மை இருக்குது, அனுபவிக்க முடியல. மோசேக்கும் புரியல. நீங்க தான் ஆண்டவரே நன்மை காமிச்சிங்க, தண்ணி இல்லாம 3 நாள் அலைஞ்சோம், இன்னைக்கு தண்ணி இருக்குது ஆனா அனுபவிக்க முடியல. இப்ப மோசே கர்த்தரை நோக்கி ஏன் ஆண்டவரேன்னு கேட்க போகும்போதுதான் ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அவ்வளவுதான், மரத்தை காண்பித்தார். ஏன் இந்த நன்மை அனுபவிக்க முடியலனா, இந்த மரம் உன் நடுவில் சாபமா இருக்கு, இந்த மரம் உன் நடுவில் சாபமா இருக்கு. ஆண்டவர் என்ன செய்யணும்? வெட்டி போட, வெட்டி போட. இந்த சாபம், இந்த சாபத்தீடு மாறணும்னா, இந்த நன்மை நீ அனுபவிக்கணும்னா உன் கூடாரத்தில் இருக்கிற இந்த மரத்தை வெட்டி போட. ஆமா, இதை கர்த்தர் வெட்ட மாட்டார், இது நாம தான் வெட்டணும். இதை கர்த்தர் வெட்ட மாட்டார், ஆனா ஜெபிச்சா காண்பித்து தருவார். ஏன் எனக்கு நன்மையை அனுபவிக்க முடியலன்னா கர்த்தர் காண்பித்து தருவார். காண்பித்து தரும்போது நான் எழுந்து வெட்டுவேனே. ஆனால் எந்த தண்ணீர் கசப்பா இருந்துச்சோ அதே தண்ணீரை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தவறு என்ன தெரியுமா? தாங்கள் ஓட்ட முடிவதற்கு முன்பாய் வெட்டி போட வேண்டியதை வெட்டி போடாம அதை யார் அனுபவிக்க வைக்கிறாங்க தெரியுமா? தலைமுறை. அதனால எனக்கு தலைமுறை தலைமுறையாக சாபம் தொடருது. இந்த மோசே இங்க வெட்டி போட்டதுனால அடுத்து எத்தனை முறை அவங்க அந்த இடத்துல வந்திருப்பாங்கன்னு தெரியல, எத்தனை தலைமுறைகள் வந்திருக்கும் தெரியல. ஆனா அவன் அன்னைக்கு வெட்டி போட்டதுனால அதன் பிறகு அந்த மாறா கசப்பா அல்ல, அதன் பிறகு அது மதுரமாய் தான் இருந்து கொண்டிருந்தது. இன்னைக்கே நான் சிலதை என் வாழ்க்கை, என் குடும்பத்தை விட்டு வெட்டி போட்டுட்டேன்னா இது என் வாழ்க்கையில தலைமுறை தலைமுறைக்கு நன்மையாய் மாறிக்கொண்டே இருக்கும். அன்பான பெற்றோரை, அன்பான சபை, அன்பான சகோதர சகோதரி, சாபத்தீடானது ஒன்று உங்கள் வீட்டில் இல்லாதபடி ரொம்ப எச்சரிக்கையாயிருங்கள். சாபத்தீடானது இருக்கக்கூடாதுன்னா ஒண்ணு நடக்கணும். அந்த ஒரே வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிங்கள். ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தின் 3வது வசனம். இனி ஒரு சாபம் இராது,
தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அப்ப எங்க சாபத்தீடு ஒளியும் தெரியுமா? எந்த வீட்டுல அவருடைய சிங்காசனம் உயர்ந்திருக்கிறதோ, எந்த வீட்டுல ஆண்டவர் உயர்ந்திருக்கிறாரோ, அங்கே சாபத்தீடானது இருக்காது. ஆமென். அதுக்குதான் சொல்றேன், சாபத்தீடானதை பேசாதீங்க, சாபத்தீடானதை பார்க்காதீங்க, சாபத்தீடானது மேல கை வைக்காதீங்க. காரணம், உங்க கூட இருக்கிறவர் பரிசுத்தர். பரிசுத்தர் உங்க கூடாரத்தில் உயர்ந்தால் சாபம் உங்க கூடாரத்தை தொடராது. சாபம் இல்லைன்னா எரிகோவை ஜெயிக்கிறது ஈஸி, ஆய்பட்டரத்தை ஜெயிக்கிறதும். சாபத்தை ஒழித்து எரிகோவை ஜெயித்து தன்மையானதை நாம் சுதந்தரிக்க முன் செல்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, செங்கடலை தாண்டணும் அப்பா, யோர்தானை கடக்கணும், எரிகோவை ஜெயிக்கணும். எகிப்தியன் இனி என் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் நான் நின்று ஆராதிக்கிற இடத்துல வந்து ஆராதிக்கணும். எந்த சாபத்தீடானதும் என் கூடாரத்தை தொடக்கூடாது. எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க கண்களை மூடி தேவ சமூகத்தில் விட்டு கொடுத்து, ஆண்டவரே, இந்த 3 அனுபவத்திலே நான் ஜெயிக்கிறவனாய் என்னை மாற்றுவீராக, ஜெயிக்கிறவனாய் மாற்றுவீராக. கேளுங்க பார்க்கல, எல்லாரும் கேளுங்க. பிரசன்னமும் வசனமும் என் வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும். தேவனுடைய சிங்காசனம் என் கூடாரத்தில் இருக்கட்டும். ஆமென். சாபத்தீடானது ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆண்டவர், எந்த கசப்பு என் வீட்டில் தொடக்கூடாதப்பா, எந்த சாபத்தீடு என் வீடை தொடரக்கூடாது. தலைமுறை தலைமுறை நன்மை அனுபவிக்கணும். கர்த்தர் ஆயத்தம் பண்ணின சுதந்திரம் எங்களுக்கு நன்மையாய் மாறணுமே தவிர அதை சுதந்திரிக்க விடாதபடிக்கு, அதை தொட விடாதபடிக்கு, அதை அனுபவிக்க விடாதபடிக்கு எந்த சாபத்தீடானது ஒன்றும் என் கூடாரத்திலே இருக்க கூடாதப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விஷயம், அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே, ஏதாவது அப்படி இருக்குமானால் கர்த்தர் எனக்கு காண்பித்து தருவீராக. அப்படியே சொல்லி செபிங்க. ஆமென். ஒருவேளை நமக்கு தெரியல, இதுதான் சாபமா இருக்குது, இதுதான் தடையா இருக்கிறது. நீங்கள் ஜெபித்தால் காண்பிப்பார். யோசுவாவுக்கு காண்பித்தார், மோசேக்கு காண்பித்தார். ஆனா காண்பிக்கும் போது ஒன்றை செய்ய தவறிராதீங்க. வெட்டி போட்டுருங்க, வெட்டி போட்டுருங்க. இன்றைக்கே இப்பொழுதே வெட்டி போடுங்க. நீங்க ஸ்தோத்திரத்தோட அபிஷேகத்தோட அதை வெட்டி போடு. இந்த மாற உனக்கு மதுரமாய் மாறும், இந்த கசப்பு உனக்கு மதுரமாய் மாறும், உனக்கு முன்பாய் நன்மை உண்டாகும். கேளுங்க, கேளுங்க. ஆண்டவர் சமூகத்தில், அப்பா, சாபத்தீடானது ஒன்றுமே கூடாரத்திலே எழுந்து நிற்க கூடாதப்பா, வளரக்கூடாதப்பா, வளரக்கூடாதப்பா, வளரக்கூடாதப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் மீது நீர் அசைவாடுவீராக, எங்கள் மீது நீர் அசைவாடுவீராக. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். சொல்லுங்க, எங்கள் எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடு எங்களோடெந்து. சொல்லுங்க, எங்கள் குடும்பத்தில் உலாவிடு, எங்கள் குடும்பத்தில் உலாவிடு எங்களோடெந்து. எங்கள் மத்தியில் எங்களோடென்று. ஆமென். எங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லா சவால்களையும் ஜெயிக்க வைக்க போகிற தயவுக்காக நன்றியோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா. இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவரே, நீர் எத்தனை உண்மை உள்ள தேவன். ஆண்டவர், நீங்க கூடவே இருக்கிறீங்க. சிவந்த சமுத்திரமானாலும், யோர்தானானாலும், எரிகோவானாலும், ஆண்டவரே, பிரச்சனையை பார்த்து எங்களை விட்டு செல்லுகிற மனிதர் அல்ல. நீர் எங்களோடு இருந்து எல்லா சவால்களையும் சந்திக்க வைக்கிறவர், மேற்கொள்ள வைக்கிறவர், தாண்ட வைக்கிறவர். ஆண்டவரே, இது தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாய், உம்முடைய நாமம் தலைமுறை தலைமுறையாய் பிரேயர் பிரஸ்தாபமாய் இருக்கும்படியாகவும்,
கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். எல்லாரையும் அப்படி ஆசீர்வதித்தரலாம். சாபத்தீடானது ஒன்றும் ஒருவர் எல்லையிலும் காணப்படாதபடிக்கு ஒரு சுத்திகரிப்பு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. எங்களுக்காய் சிலுவையில் சாபமானீர் ஆண்டவரே, உம்மிடத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே எல்லா சாபங்களையும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. தகப்பனே, அந்த மாறாவின் தண்ணீர், அந்த கசப்பு மாற எப்படி அந்த மரம் முறிக்கப்பட்டதோ அப்படியே தகப்பனே எங்கள் வாழ்க்கையின் கசப்பு மாற நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்டீர், நீர் எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீர், நீர் எங்களுக்காய் காயப்பட்டீர், நீர் எங்களுக்காக ஜீவனை தந்தீர். ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனம் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட இயேசு, எங்களுக்காய் இரத்தம் சிந்தின இயேசு, எங்கள் சாபத்தை மாற்ற எங்களுக்காய் நொறுக்கப்பட்ட முறிக்கப்பட்ட எங்கள் இயேசுவின் சிங்காசனம் எங்க மேல, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல, சபையின் மேல காணப்படுவதாக, எங்கள் தேசத்தின் மேல காணப்படுவதாக. இனி ஒரு சாபமும் இராது. அப்படியே ஆவதாக. அப்பா, அர்ப்பணிக்கிறோம். உடைய ஆளுகைக்கு உட்படுத்தும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.